ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசோவே ஓமாய் தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணாரவுமாய் காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன கத்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவரை இந்த அதிசயம் சிற தேவன் அதிசயமாக அற்புதமாக கத்தாவே எங்களை மட்டும் கரம்படுத்தி வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, 2024 ஆண்டை அப்பா நீங்கள் காண செய்த ஜீவன தேவனை கர்த்த அப்பா எங்களுக்கு ஏசு 54:10 கத்தாவே, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று அப்பா எங்கள் வாக்கு தத்துவத்தை கொடுத்து கடந்த 5 மாதங்கள் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்க கிருபை செய்து இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரப்பா. கடந்த 5 மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதற்காக நன்றி ராஜா. எல்லா விதமான தீங்குக்கும் கொள்ளை நோய்களுக்கும் அப்பா அந்தகார சத்தின் கிரிகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கரம் படித்து எங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபப்பா. உடைய இறக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய கண்களை பைத்தீங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நீதியின் வலதுகத்தினால் தாங்கினீங்க. ஆம் கர்த்தாவே, மட்டும் கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக உங்களுக்கு கோடான கொடி சோத்திரப்பா. இந்த நேரம் கர்த்தாவே நாங்கள் சபையாக ஒரு விசை கர்த்தாவே எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக ஒரு விஷயங்களும் மன்னித்து உடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு ஒவ்வொருவரையும் கல்வி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவனுடைய ஆவியின் கத்தாவே எங்களை சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே, எப்போ இந்த ஆராதனை முழுதும் கத்தாவே நீங்கள் எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்தி தாங்க ராஜா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், வசனங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரேரங்களாக மாற்றி தாருங்கப்பா. சலத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம் பாமாலை 15வது பாடலை நாம் பாடுவோம். லிரிக்ஸ் 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போகிறேன், தேவ வீட்டு நன்மையினாலே ஆத்துமத்தில் பூரிப்பு என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். பாமாலை 15 நாம் உற்சாகமாக பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். எங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சமாக்கியம், கர்த்தரே உம்மாண்டை வந்த என்னண்டைக்கு வாருமே. நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவே. என்னோட இதயமும் தெய்வ ஸ்தலமாகவும் பயத்திலோ மாண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கொடும். தேகமாவியாவையோ சுத்தமாகியருளும் நல்ல நீ
நாளும் நவ்வாரே மிகுந்த கனிகளை தரவே வசனத்தை காக்கணி ஈவலிக கடவி விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவோ ஒரு காலும் தவறாமல் ஓமை நான் பின் செல்லவோ மெய்வழிச்சத்தை நீரே எனில் வீசும் கர்த்தரே சொல்லும் கர்த்தரே நான் கேட்பில் நீரே பாழ்விலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பில் நல்தியான தூடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பாசி தாகத்தை மாலை ஆரஞ்சு ஒழுங்கு தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தொழுதுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுதுள்ள வேண்டும். இது கருத்தை உண்டு பண்ணினால் இதில் கலை கூர்ந்து மயில கழுவோம். தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் எவ்வளவே இவர்கள் இல்லை. அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் என்று பரித்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகியில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குணங்கள் மாநிலத்தினை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் காத்தெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களும் அவசரத்தில் மாயமாக மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பள்ள இறைத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுவதுமென்றே அப்படி திருக்கரங்களால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசலனுடைய கூட சேர்ந்து நான் சொல்லியபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அங்கே படிட்டு இந்த பொதுவான பாவ அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமை உள்ள பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நாங்களுடைய வழியில் வேட்டு வழி வளைந்து போனோம். இறுதியின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். வைத்தகம் செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். கர்த்தராகிய இயேசு மூலமாய் மதுகள் சில வாக்குறுதிகளின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பு அளிக்கிற எங்களை பொறுமையாயிரோ பார்த்து துக்கப்பட்ட எங்களை செயற்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் திறந்து வர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எனக்கு கிருபை செய்தல்லோ. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கோ அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தமுள்ளவர்கள் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திருந்தலையோ தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை மருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமனுக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக அந்நியங்களை பதங்களை தாரும் விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் சொல்லி பிரேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றிருக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தல்லோ தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நாம் துதிக்கொள்வதாக. 95ஆம் சங்கீதத்தில் நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி சங்கீதம் பண்ண கடவோ வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதத்து பாட கடவோ. கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார். பூமியில் இருக்கிறது பரவீரங்களோ அவருடைய சம்தொடது அவரது வெட்டாந்தரையோ அவருடைய ஊரவாக்கிற்று. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் வரும் ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே இன்றோடு கேட்பீர்கள். ஆகில் மனாந்து கூப்பிட போதும் சொல்றது போல உங்களுக்கு படுத்தாதேயுங்கள். அங்கே சோதித்து என்னை பறித்து பார்த்து என் கிரியாயும் கண்டார்கள். ஆரோசித்து ஜென்மண்டோ என்னை வழிகிறார்கள் என்றும் சொல்லி என்று என் கோபத்திலே ஆனாயிற்றே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Responsive reading is taken from Psalms 89 verses 1 to 18. மாறி மாறி வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 89 முதல் 18 வசனங்கள். சங்கீதம் 89 முதல் 18 வசனங்கள்.
கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாய தாவீதை நோக்கி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வானங்கள் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். தேவன் பரிசுத்த வான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவரே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் ஒரே அஸ்திபாரப்படுத்தினீர். உமக்கு வல்லமையுள்ள பயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்களுக்கு இடமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாயிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையை உட்காருவோம். இப்போது பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிமுடியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய 24ஆம் வசனம் வரை. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய இரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களே என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் துபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் இரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதன் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல
உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாக இருப்பார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள். Revelation chapter 14 verses 1 to 20. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் முடிய. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்ணிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்க கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னாக 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளை அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 6200 சோஸ்திரத்திற்கு ஸ்தாதி
தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. வாசியமுடையான குறிக்கப்பட்ட 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. சங்கீத 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்காரன் செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று நினைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாய் நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கன்னியாகுமரி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தினார் 3ஆம் நாள் மறுத்து வந்து எழுந்தினார். பறந்துக்கேறி சர்வ தேவதாவின் தேவனை வலது பாசை வேற்றிருக்கிறார். அவற்றின் உயிரோடு மனிதனை அந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசுபையும் பசுவண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னங்களை பதங்கள் நிறுத்தாரும் இவ்விதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ. எங்கள் பிரவேசிக்கப்படாமல் தீமுயற்சித்துக் கொள்ளோம். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பரபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 1ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாக இருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாக ஏற்றுக்கொள்ளும். சுவாபக்கிரமான எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே தேவரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணி அற்றவளாக இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கை கொண்டு மனதினாலும் செய்யினாலோ உமக்கு பிரியமுள்ளவளாய் நடக்கும்படி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தல்லோ. ஆமென். சமாதானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரமே சிந்தி விரும்புகிறோமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை செய்ப்பதே மேய்ச்சுவாதினாம். தேவனை தனிமாக கொண்டிருக்க முடியாத அடியாராய் நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிறரில் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இந்த பார்வைக்கு நீதியாக இருக்கிற எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நடத்தல் வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கு சொல்லிய சுருக்க ஜெபம். மகாதிசயங்கள் செய்கிற சர்வ நித்திய தேவனே, எங்கள் அத்தியச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமனவர்களாக நடக்கும்படி ஆசீர்வாதமாய் பணி அவர்கள் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, என் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டோம். ஆமென். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராஜேஷ் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்.
திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 58:12. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலையில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவோ வற்றாத நீரூற்றைப் போலவோ இருப்பாய். அதேபோல் கடந்த வாரத்திலே திருமண நாட்களை கொண்டாடிய பிள்ளைகளுக்காக இன்று நாம் ஜெபிப்போம். முதலாவதாக ராஜேஷன் வினோலின் ராஜேஷ் தங்களது திருமண நாளை மே மாதம் 26ஆம் தேதி கொண்டாடினார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதேபோல் சாம்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானட் சாம்சன் தங்களது திருமண நாளை மே மாதம் 28ஆம் தேதி கொண்டாடினார்கள். தேவன் புதிய ஆண்டை காண கிருபை செய்தார். கிறிஸ்தவன் சார்பாக அவர்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் வேர்ட் எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெற போனேன் என்றார். அதேபோல் இன்று ஜாஸ்பர் அண்ட் ஏஞ்சல் மெர்லின் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் தாமே இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்து இந்த முதலாம் திருமண நாளை காண செய்த கிருபைக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிறந்த நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காகவும் நாம் உங்களுடைய கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யோக யோகமாயம் துணையாயினே நீரிலோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தின் கர்த்தாவே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாட்களை கொண்டாடி நம்ம பிள்ளைகளுக்காக நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் வந்து நிற்கிற ராஜா. ஆம் கர்த்தாவே, இன்று கர்த்தாவே ராஜேஷ் தனது பிறந்த நாளை கொண்டாடுற மகனை கர்த்தாவே நம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, இம்மட்டும் கர்த்தாவே நீங்கள் மகனோடு கூட இருந்து கர்த்தாவே அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் வாய்க்க செய்து எப்போ புதிய பிறந்த நாளை காண கிருபை செய்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே கொடுத்த வாக்குறுதி கர்த்தாவே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவர காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்ற வசனப்படி கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே பிள்ளைகளை நடத்தி செல்வதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே எப்பா அது நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நீங்கள் வைப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே ராஜேஷ்காக வினோலின்காக விசேஷமாக ஜெபிக்கும் கர்த்தாவே தங்கள் புதிய திருமண நாளை காண கிருபை செய்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே சாம்சனுக்காகவும் அப்பா ஜானட்டுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கர்த்தாவே அப்பா இம்மட்டும் கர்த்தாவே பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய கிருபை போதுமானதாக இருந்தது. ஆம் கர்த்தாவே எல்லா விதமான கிருபைகளையும் கொடுத்து நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய சொன்ன தேவன் அப்பா இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே அவருடைய திருமண வாழ்க்கையில கர்த்தாவே அவருடைய குடும்பத்திலே கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே பிள்ளையை ஆசீர்வதித்து வழிநடத்திற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே ஜாஸ்பருக்காக ஏஞ்சலுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கர்த்தாவே இன்றைய தினத்திலே கர்த்தாவே தங்களுடைய முதல் திருமண நாளை கொண்டாட கிருபை செய்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. கடந்த ஒரு ஆண்டு முழுதும் கர்த்தாவே நீங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவே தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனப்படி கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே பிள்ளையுடைய கரத்தை பிடித்து நடத்தி பெரிய காரியங்களை கர்த்தாவே அப்பா வாழ்க்கையை காண செய்ய கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சிய நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்பங்களையும் நாம் மகிமைக்காசுகிற நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த நேரத்தில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜனாயாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்து சாயங்காலம் 7 மணி வரையிலும் நல்லா தான் இருந்தால். ஆனால் காடல்லாம் நல்லா விளையாடிட்டு வந்தா. ஆனால் அந்த விளையாடின இடத்துல 2 பிள்ளைகள் இருந்து ஒரு இதில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தா. அது நாங்கள் அது ஒன்றும் பெரிய விஷயமா நினைக்கல. ஆனால் அவளுங்க வந்து எனக்கு தலையில் மாத்திரம் அடிச்சுப்பட்டுருக்கு. பாட்டி எனக்கு ரொம்ப வலிச்சிட்டு இவ்வளோ நேரம் அந்த பிள்ளைங்க கூட நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு விட்டுட்டா நான் விழுந்துட்டேன் அப்படின்னா சரி ஒன்றும் செய்யலை. அப்புறம் அந்த வீட்டில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி நல்லா தூங்கவும் செய்துட்டா. தூங்கிட்டு பிறகு கரெக்டாக 1 மணிக்கு எழும்பி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு இங்கே எல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்ட்டு. பிறகு ரொம்ப வாந்தியும் எடுத்தா.
அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து தூங்கவே முடியலை. பயங்கரமான வலி, பயங்கரமாக அவளுக்கு ஒரு தண்ணி ஒரு மூடு குடித்தாலும் அதையும் உடனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. விடிய அவள் தூங்கவே இல்லை. இப்போ நாங்கள் நினச்சிட்டோம் ஒரு சூட்டுனால இருக்கும், ஒரு வேளை ரொம்ப இப்போ வெயில் நேரம்ல அதனால தான் அப்படி ஆயிருக்குன்னு நினச்சிட்டு சனிக்கிழமை காலையிலே டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டரும் பார்த்துட்டு ஆமாம் இப்போ சீசன் சரி கிடையாது, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் மருந்து தந்திருந்தார். அந்த மருந்தை சாப்பிடுங்க இது சரியாக போயிருந்துட்டு. ஆனால் அவர் அந்த மருந்து தந்தது மாத்திரனால நாங்களுமே நிறையா கை மருந்துகளும் நிறையா கொடுத்தா சூட்டினாலும் ஒரு வேளை இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒன்றுமே கேட்கல. அவளுக்கு ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவளால் ஒன்றும் பண்ண முடியலை. தூக்கமே கிடையாது, தூங்கவும் இல்லை, ஒன்றுமே. அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி சாப்பிட்ட பிறகு அவள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடவோ குடிக்கவோ எதுவுமே இல்லை, தூங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி போய் ரெண்டாவது அந்த டாக்டரை எங்கேம்மா போடணும், நாங்கள் எப்போதும் போகிற டாக்டர் இல்லை, திருப்பி அதே டாக்டரை தான் போனோம், அங்கேயே கொண்டு போங்க அப்படின்னா. அங்கே போனோடனே டாக்டர் சொன்னார் ஒரு சோனோகிராஃபி ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, அதை பார்த்தா தான் என்னமோ சொல்ல முடியும். இவ்வளோ மருந்து கொடுத்தா அது கேட்கலன்னா அப்போ இது வந்து கேஸ் ட்ரபிள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சோனோகிராஃபியாக எக்ஸ்ரே எடுத்துகிட்டு கொண்டு அவர்கிட்ட கொண்டு காட்டின போது அவர் சொன்னார் இல்லை இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே கொண்டு அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. நாங்கள் கொண்டு அந்த டெம்பிங் ரோட்டில் அந்த ஸ்ரீகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணோம். அப்போ அட்மிட் பண்ணோன்னே இந்த எக்ஸ்ரே சோனோகிராஃபியெல்லாம் பார்த்துட்டு இது வேண்டாம், எனக்கு நீங்கள் வேறு போய் சிசிடி கேன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோகுல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் அதை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஈரலில் வீக்கம் இருக்குது, தண்ணி கட்டி இருக்குது, ரெண்டாவது ஒரு ஸ்டோனி உள்ள இருக்கிறது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 5 நாள் அவங்க அங்கே அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. வச்சுட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டு, இந்த ஒயிட் ரத்தமெல்லாம் ரொம்ப 11,000 இருக்க வேண்டிய அது 32,000க்கு மேலே போயிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் இனிமேல் நார்மலாக கொண்டு வரணும், இவ்வளவு இந்த 11 வரையில் வரணும், அதெல்லாம் வந்து நார்மலாகி திருப்பி ரெண்டாவது இதெல்லாம் ஆனால் தான் இது கரெக்டாக வரும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண வரையில் 5 நாள் அங்கே அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. 5 நாள் இருந்தோம். அப்போ சரியாக ஒன்றும் ஆகலை. ஆனால் என்னென்னா அந்த வலியெல்லாம் இல்லை, அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா. அப்போ அவங்களே சொன்னாங்க இது வந்து ஏன் வந்தது, எதுக்கு என்ன காரணத்தினால வந்துங்க நமக்கு கண்டுபிடிக்கணும். அதனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ இல்லை, இந்த ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ லீவில் போயிட்டாங்க, அங்கே இல்லை அவங்க. அதனால் ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டலில் அவங்களே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி தந்துட்டு நீங்கள் போய் சனிக்கிழமை போய் அங்கே போய் பார்த்து அங்கேருந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அங்கே போனோம். அங்கே போன இடத்துல டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் 2 வாரம் பாருங்கள், பார்த்த பிறகு அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி ரெண்டாவது எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அவள் விளையாடிட்டுலாம் எல்லாம் இருக்கா. ஆனால் சாப்பிட அப்படி ரொம்ப ஒன்று இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடலாம் அவளுக்கு முடியலை, இருந்துகிட்டு இருக்கா. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருக்கு இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். அது என்ன காரணம்னு சொல்லி அதை ஆண்டவர் கண்டுபிடிக்கத்தக்கதாகவும் அது எந்த வித பாதிப்பு அவளுக்கு இல்லாமல் மறுபடியும் அது வராமல் இருக்கிறதுக்கும் இனி போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக ஆண்டவர் பெரிய கிருபை செய்யும்படியாக அவளுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் தான் இந்த சிறிய சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் மத்தியில் சிறு சாட்சியின் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம போன 18ஆம் தேதி ஊருக்கு போகிறதுக்காக போயிருந்தோம். ஊருக்கு போகும்போது பிரயாணத்தில் கூட இருந்து எங்களுடைய எல்லா பிரயாணத்தையும் வாக்கி செய்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு சேர்த்தாங்க. அதேபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு கரமிங்களோடு இருந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் சென்று வர கர்த்தர் உதவி செய்தாங்க. அதுபோல் 27ஆம் தேதி மகளுடைய அந்த வளகாப்பு நாள் இருந்து அந்த வளகாப்பு அன்னைக்கு கர்த்தர் தாம் நல்லபடியாக நடத்தி. ஆனால் மழை எப்படியும் வந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் அன்றைக்கி மட்டும் மழையே இல்லை, மழை இல்லாமல் எல்லாவற்றையும் நல்லபடியாக சிறப்பாக நடத்த கர்த்தருக்கு உதவி செய்தாங்க. அதேபோல் அவளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப ஜெபங்களில் தனி ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவளை நல்ல சுகப்பரிசும் கட்டளையிட வேண்டும். தேவன் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னையும் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தின தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா சொன்னது போல் நாங்கள் அடியனையும் கடந்த வாரம் நாங்கள் சொந்த ஊருக்கு போக கிருபை செய்தார். போகிறதுக்கு டிக்கெட் நாங்கள் கன்ஃபார்மாக டிக்கெட் எடுத்துருந்தோம். ஆனால் வரதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதனால டிக்கெட் எடுக்க முடியல. நாங்கள் 29ஆம் தேதியிலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் தற்கால் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு.
தட்கால் டிக்கெட் அடிக்கிற 2 நிமிஷத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டு இருந்தேன். 2 நாள் ட்ரை பண்ணோம், 2 நாளுமே ஆகலை. ஆனால் 31ஆம் தேதிக்கு ஆல்ரெடி ஒரு தட்கால் டிக்கெட் ட்ரை பண்ணோம் 31ஆம் தேதிக்கும், ஆனால் கிடைக்கல. அப்போது கோலிவாடா சர்ச்லேருந்து 2 பேர் வரதா இருந்து அவங்க வரல, அவங்க டிக்கெட் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்து. 2 டிக்கெட் கரெக்டாக 2 டிக்கெட் தான் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்து. அதில் 2மே பையன், அந்த டிக்கெட்டில் பேர் இருந்தது 2மே பையன். ஒன்று என் பேரில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஆனால் ஜான்சி பேரில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அந்த தட்கால் டிக்கெட் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்படி சப்போஸ் தட்கால் டிக்கெட் கிடச்சுன்னா அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போது தட்கால் டிக்கெட் கிடைக்கல. அண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம், அண்டரே பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் விட்டோன்னா திரும்ப சாட்டர்டேக்கு திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் கிடையாது. அண்ட் நம்ம மண்டேலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும், லீவ் தர மாட்டாங்க யாருக்குன்னே, ரொம்ப லீவ் ஆகிட்டு அப்படின்னு லீவ் தரதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டிக்கெட்டும் கிடச்சி நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் டிடிஏ வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. ஆனால் அந்த டிக்கெட்லேயே, அந்த 2 டிக்கெட்லேயே நாங்கள் வர தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அடையானே ஒரு சிறிய சாட்சியாக நடத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் எங்கள் அக்கா கடந்த ஃப்ரைடே இரவு 1 மணிக்கு போல் கர்த்தருடைய சன்னிதானத்தை அடைந்தார்கள். ஒரு 2 மணிக்கு போல் எனக்கு கால் வந்தது. தென் ஒன்லி வி கேம் டு நோ கடந்த 4 மாதங்களாக சுகவீனமாக இருந்தாங்க. அவங்களுடைய பிரெயினில் உள்ள அந்த நரம்பில் ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனால அவங்களுக்கு அந்த தண்ணியெலாம் ஃபார்ம் ஆகி அது உடம்புலேயே போகாமல் இருந்தது. அதனால் ஸ்டார்டட் அஃபெக்டிங் வேரியஸ் பார்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ண அதை ஆரம்பித்து விட்டது. அதில் திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் ஒரு பையன் தான், 3ஆவது பையன் கூட இருக்கிறான் ஃபேமிலியோட. மூத்தவன் அயர்லாண்டில் இருக்கிறான். 2வது பொண்ணு வந்து அவள் ஸ்டேட்ஸில் இருந்தாள். அதனால் இவங்க எல்லாம் வீட்டில் ஒரு கேமரா வச்சு தான் தேவர் மானிட்டரிங். ஆக்சுவலி ஒரு ஃபுல் டைம் ஒரு அம்மாவும் கூட இருந்தாங்க. அதனால் ஜனவரிலேயே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அந்த ஃப்ளூயிடெலாம் அந்த பிரெயின்லேருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க எதாவது பண்ணி ஸ்டென்ட்லாம் வச்சாங்க. அப்படி வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் திரும்ப ஒரு மாதம் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்ப அட்மிட் பண்ணுவாங்க. இப்படி இருந்தது. அப்புறம் கடைசியில் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக போன மண்டே நாங்கள் போகிறதாக, நானும் ஜெயந்தி போகிறதாக நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கு முந்தின சாட்டர்டேயே கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு அவள் கடந்து சென்று விட்டார்கள். பை காட்ஸ் கிரேஸ் என் தம்பி அன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் தான் அக்காவை பார்க்க போயிருந்தான் ஹைதராபாத்தில். ஸோ அவன் இருந்ததுனால அங்கே எல்லா காரியங்களையும் அவன் அந்த கடைசி மகனோட கூட சேர்ந்து செய்ய தேவன் கிருபை செய்தார். அவங்க போன சர்ச்சில் எல்லோரும் அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் அந்த மகள் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றதுனால ட்ராவல் அலோன் 17 hours இருந்தது. அதனால் மண்டே மார்னிங் 7 மணி தான் அவர் வந்து சேர முடிந்தது. நாங்கள் பண்ண அந்த டிக்கெட்டெலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, அது ப்ரீஃபோன் பண்ண முடியல, போஸ்ட்போன் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் கார்லேயே போயிட்டு வந்து எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தால் கடைசி காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் நேர்த்தி முடித்தால். அன்றைக்கு மண்டே மார்னிங் அடக்க ஆராதனையும் அன்றைக்கி ஈவினிங்கே துக்க நிவர்த்தி ஆராதனை நடத்த விட்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு புதன்கிழமை ஈவினிங் தான் வந்து சேர்ந்தோம். குடும்பத்தை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். 3 பிள்ளைகள், பிரகன்ஸா, டெனிஸா, சார்லி, இந்த 3 பேருக்காக ஜெபிங்கள். அவங்களுடைய அப்பா ஏற்கனவே ஒரு 7 years or 8 years முன்னாலே அவங்க கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போயிட்டாங்க. ஸோ தேவைப்படும் இல்லாத பிள்ளைகளை நீங்கள் உங்கள் ஜெபங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் தாமே அவருடைய சமாதானத்தையும் கிருபையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவதற்காக நாம் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். கேட்ட சாட்சிக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா டாக்டர்ஸ் கர்த்தாவே, அப்பா அதை ஒவ்வொன்றாக அப்பா அதை குணமாக்க, அதை கண்டுபிடிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. ஏற்ற நேரத்தில் மகளை கர்த்தாவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற கிருபை நீங்கள் கொடுத்தீங்க ராஜா. அந்த நேரத்தில் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே மகளுக்கு அப்பா உள்ள எல்லா விதமான அப்பா இன்டர்னல் ஆர்கன்ஸில் உள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்கள் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் கர்த்தாவே கல்வாரி சில்லு அறைப்பட்ட அதே கரத்தை மகள் மேலே வைத்து கர்த்தாவே நீங்கள் சுகத்தை கொடுப்பீங்க என்று நன்றி செலுத்தி நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே எடுக்கப்படுகிற எல்லா விதமான மெடிக்கேஷன்லையும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா. அதே போல் கர்த்தாவே அப்பா இன்னொரு டாக்டர்கிட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிக் கொண்டு போகும்போது கர்த்தாவே அந்த டாக்டருக்கு அப்பா நீங்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே அப்பா முழுவதுமாக கர்த்தாவே அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு கொடுத்து கர்த்தாவே அப்பா நீங்கள் நடத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே ஆசீர்வாத சொன்ன சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போ கடந்த தினங்களில் கர்த்தாவே அவர்கள் தங்கள் தாயத்துக்கு சென்று வர கிருபை செய்தீங்க, பிரயாண பாதுகாப்பை கொடுத்தீங்க, போக்கில் வருத்தமுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே ஜெமிக்க
ஃபேமிலிக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. அப்போ அந்த ஃபங்க்ஷன்லையும் கத்தாவே நீங்கள் அவர் பிள்ளைகள் கத்தாவே கலந்து கொள்கிற பாக்கியத்தையும் கிருபையும் நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்தீங்க. நன்றி ராஜா. அதேபோல் கத்தாவே அப்பா அவர்களுக்கு கத்தாவே மகளுக்கு கத்தாவே அப்பா பிரசவ தேதியும் கத்தாவே கொடுத்துருக்குறாங்க. அந்த தேதியிலே கத்தாவே நீங்கள் கத்தாவே அப்பா தாயும் சேயும் கத்தாவே நீங்கள் வல்லமையாக கத்தாவை பிரித்து எடுத்து நாமத்தை மயம்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல் கத்தாவே சாம்ஜான சாட்சியின் மூலமாக கத்தாவே அப்பா நாங்கள் போக்கிற வரத்து கிருபை இருந்தது. திரும்பி வரும்போது கத்தாவே அவளுக்கு அப்பா அந்த 2 டிக்கெட்டை கத்தாவே நீங்கள் கத்தாவே அப்பா ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. அவளுக்கு பாதுகாப்பை கொடுத்தீங்க, வழிநடத்துனீங்க. எல்லா விதமான ஃபங்க்ஷன்லையும் கத்தாவே அவளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கிருபையும் கொடுத்தீங்கப்பா, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சித்திரப்பா. அடியானுக்கு கொடுத்த எல்லா கிருபைக்கும் நன்றி. அதனுடைய அப்பா என்னுடைய மூத்த சகோதரி கத்தாவே உங்களுடைய சன்னிதானத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடுத்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. அப்போ நீங்கள் உங்களுடைய சமாயத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேவையும் கொடுங்கப்பா. 3 பேரையும் கத்தாவே அப்போ நீங்கள் கத்தாவே கரம் பிடித்து பரம தகப்பான இருந்து கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கனமே எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மெமரி வேர்ட்ஸ் பை சில்ட்ரன். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். Authority to Christ our Lord. The word I have spoken to you are spirit and they are life. John 6 verse 63. Amen. Amen. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். Authority of Christ is Christ our Lord. The word I have spoken to you are spirit And life. and they are life. John 6 verses 63. Amen. Amen. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். Authority to Lord Christ our Lord. The word I have spoken are spirit and they are life. John 6 verses 63. Amen. Amen. கர்த்தர் என் பெண்ணை எரிகிறார். அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். Amen. கீதங்களில் ஒரு பாடலை படித்துவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கண்டு சொல்லுவோம். பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரை அன்பு செய்கின்ற என்ற பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தே,
ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலோ வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலோ வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இந்த ஆராய்ச்சி தோக்கம் மட்டும் கத்தாவே அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா, அதற்காக நன்றி ராஜா. கடந்த அந்த பாதைகள் எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது, நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கிருபை தான்ப்பா எங்களை தாகி இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே அப்பா உங்களுடைய ஜீவன வல்லமையில வாசிட்டு கத்தாவே அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ராஜா, நாங்களை கேட்கணும் ராஜா. அடியை மறைத்து நீங்கள் வல்லமே வெளிப்படுங்கப்பா. துதி கனமை எல்லாவற்றையும் சத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்று ரெவலேஷன் வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் பற்றி சற்று நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக இதில் கொடுத்த தலைப்பு சியோன் மலையின் முதல் பலன்கள், த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் மவுண்ட் ஜியோன். ஆதாரமாக ஏசாயா 66:22, வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 66:22, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியோ உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இந்த மாதத்துக்குள்ள வாக்குத்தத்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பது உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி? நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்பது போல உங்கள் சந்ததியோ உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சியோன் மலையை கொடுத்து நாம் இந்த 14ஆம் அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம்? வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வைத்துக்கொள்ளுங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நான் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுழல்மணத்தால் தங்கள் சுழல்மணங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பருக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றியவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவை, அருமையான நேத்துக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவை வெளிப்படுத்த விஷயத்து 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே வெளிப்படுங்கப்பா. எங்களை ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. அடியான மனிதத்தை நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவை பயன் கிருபை தாங்க ராஜா. துதிகரமே எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சியோன் மலையின் முதல் பலன்கள். நாம் இதுவரைக்கும் ரெவல்யூஷன் வெளிப்படுத்த விஷயத்தை முதல் 13 அதிகாரங்கள் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படினாலே ஏசாயா 66:22 தேவன் இதை சொல்ல சொன்னார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பதாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தர் வருகையிலே உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் அதில் நிலை நிற்கும், அவருக்கு முன்பதாக நிலை நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்ட 144,000 பேரையும் இருக்க கண்டேன் என்று இங்கே வெளிப்படுத்த விஷயம் 14ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இன்று சீயோன் மலை ஏன் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது என்பதை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார் என்பதை குறித்தும் இந்த ஆட்டுக்குட்டியாரின் வெற்றி நிச்சயமானது வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள அந்த அஷூரன்சஸ், அந்த உறுதிமொழிகள் தான் என்ன என்பதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 வெளிப்படுத்தல் புத்தகத்தின் இந்த 14ஆம் அதிகாரத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்தும் தேவன் இன்று நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக சியோன் மலை ஏன் மிகவும் முக்கியமானது? ஒய் மவுண்ட் ஜியோன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்.
இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 14, 15, 16 வசனங்களை இவ்வாறாக சொல்கிறார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். முடிவு காலத்தை குறித்து அவர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வருகையை குறித்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். மேலும் 15 வசனத்தில் பார்க்கிறோம் மத்திய 24, 15 மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவுள்கள் என்று இந்த சீயோன் மலையை குறித்து அவர் கடைசி வருகை, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து தானியேலை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட நாம் பார்த்தோம் அல்லவா. வாட் டேனியல் said, தானியேல் 11:31 இவ்வாறாக பார்க்கிறோம். தானியேல் எவ்வாறாக கூறினார் என்றால், ஆனாலும் அவனிடம் புறப்பட்ட சேனையில் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அந்த விதமான காலகட்டத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்பை காண முடிகிறது. அந்த விதமான அந்த காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதை நீங்கள் காணும் பொழுது அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 அந்த 15 சொல்கிறார். மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதே பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று இங்கே எச்சரிக்கிறது நான் பார்க்கிறோம். இந்த சீயோன் மலையை குறித்து இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று இங்கே சொல்கிறது நான் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் மூலமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த சீயோன் மலையை குறித்து வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஏசியா தீர்க்கதரிசி அவர் மூலமாகவும் தேவன் என்ன எதிர் வெளிப்படுத்தினார் என்றால் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வார பார்க்கிறோம். ஏசாயா chapter 8 verse 18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த சீயோன் மலையை குறித்து நாம் வேதத்தின் பல பகுதிகளிலே தேவன் கூறுவதை நாம் பார்க்க முடியும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்திலே வாசமாக இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று இங்கே சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 24:23 பார்க்கிறோம். அப்பொழுது சேனையின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று இங்கே வாக்குத்தத்தத்தை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதேபோல் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை இவ்வாறு பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள் குமாரர்களுக்குள்ளும் குமார்த்தியாக இருக்கிறவங்களுடைய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிறோம், உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 56:6 கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர்கள் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று இங்கே சொல்லிவிட்டு தான் ஏசாயா 66:20 சொல்கிறார். நான் படைக்கப் போகிற இந்த புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் ஞாபகமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவன் விரும்புகிற இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார்? தன்னுடைய நிருபத்தில் வரக்கூடியவர் தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாக ஆகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜனிப்பித்தார். நம்மை மீண்டும் அவர் பிறக்க வைத்தார். எதனாலே? அவருடைய வசனத்தினாலே. தம்முடைய பரிசுத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டு எடுத்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலர் ரோமர்கள் சொல்கிறார். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார் என்று நாம் வேதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வார பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பால் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இங்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே ஏசாயா 60:14 பார்க்கிறோம். 14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளோ குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன சொல்வார்களாம்? உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் அவர்கள் சொல்வார்கள். யார்? நம்ம அசட்டை பண்ணினவர்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் என்று இங்கே தீர்க்கதரிசனமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி நிச்சயமானது. இந்த 14ஆம் அதிகாரத்தில், ரெவலேஷன் 14ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு 7 விதமான அஷூரன்ஸை அவர் கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள அந்த உறுதிமொழிகள் தான் யாவை? முதலாவது அஷூரன்ஸ் நம்பர் 1, உத்திரவாதம். அவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள், தேவனுடைய பெயரால் முத்திரைப்பட்டிருப்பார்கள், தேவனின் குரலை அவர் கேட்பார்கள், தனி சிறப்பு வாய்ந்த மற்றும் தெளிவாக அடையாளம் காணப்பட்டவர்களாக இருப்பார்கள். What is assurance number 1? They will be with Jesus, sealed with God's name, will hear the very voice of God, uniquely privileged and clearly identified. அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே யோவான் பார்க்கிறது. அவர் அங்கு கண்ட தரிசனத்தை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பின்பு யோவான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அவரோடு கூட அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவரை பிரித்தெடுத்த ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேரை பிரித்தெடுத்தார் அல்லவா? அவரோடு கூட நிற்க அவர் காண்கிறார். அல்லாமலும் பெருவெள்ளத்தைப் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது நான் கேட்ட சத்தம் சுரமண்டலத்தால் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல இருந்தது. 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த 144,000 பேர் அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். 5ஆம் வசனம் பார்க்க, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக இருக்கிறோமா? ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 2வது அஷூரன்ஸ் நம்பர் 2, the gospel will be preached to the whole world. சுவிசேஷம் உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும். வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்கு மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று இங்கு அந்த சுவிசேஷத்தை அவன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். மிகுந்த சத்தமிட்டு அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். உலகம் எங்கும் சுவிசேஷம் முழு உலகிற்கும் பிரசங்கிக்கப்படும். தட் இஸ் அஷூரன்ஸ் நம்பர் 2. இதை குறித்து தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்திய 24:14 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். Matthew chapter 24 verse 14 says, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று. அதே தான் அங்கே யோவான் அங்கே பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை அப்படியே அங்கே நிறைவேற்றுகிறார் அவருடைய 2வது வருகையிலே. அஷூரன்ஸ் நம்பர் 3, பாபிலோன், the godless state and religion will fail. பாபிலோன், தேவனின் அந்த அரசு மற்றும் அந்த மத கோட்பாடு வீழ்ச்சி அடையும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 14 verse 8. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். எல்லா அக்கிரமங்களும் வேசித்தனங்கள் எல்லாம் அங்கு அழிக்கப்படும் அந்த நேரத்திலே. அதை தான் இந்த அஷூரன்ஸ் நம்பர் 3, பாபிலோன், the godless state and the religions will fall. அடுத்ததாக அஷூரன்ஸ் நம்பர் 4, justice will be executed.
நீதி நிறைவேற்றப்படும், நீதி நிறைவேற்றப்படும். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12. ரெவலேஷன் சாப்டர் 14 verses 9 to 12. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் அக்னியாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவனுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அந்த சொரூபத்தையும் வழங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. 12ஆம் வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, அங்கே முத்திரையை குறிக்கிறதை பொறுத்து நாம் பார்த்தோம். ரெவலேஷன் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 18 போல் நாம் பார்த்தோம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வழங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க முடியும், அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது என்ன பண்ணுது? 16ஆம் வசனத்திலே அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அந்த நாமத்திலே இலக்கத்தையாவது தரித்துள்ளதை தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. மகா பயங்கரமான உபத்திர காலம் வர இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். 18ஆம் வசனம் பார்க்க இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அந்த இலக்கம் 666. இந்த மிருகத்தின் சொரூபம், இந்த சுரூபத்தை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ யாரெல்லாம் தங்களுடைய கையில் நெற்றியில் போடுகிறார்களோ அவருக்கு தான் இங்கே என்ன நடக்கிறது என்று இங்கே வெளிப்படுத்த விஷயம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 14:9 முதல் 12 வரை நாம் என்ன பார்த்தோம்? எங்கள் நீதி நிறைவேற்றப்படுகிறது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாய மதுவை குடித்து பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பதாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அவன் வாதிக்கப்படுவான். இங்கே நீதியை அவர் நிறைவேற்றுகிறதை நான் பார்க்கிறோம். அசூரன்ஸ் நம்பர் 5, the dead will be at rest and rewarded. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்கிற குறிப்பிடத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 14 verse 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை வீட்டு ஒழிந்து இளைப்பார்வார்கள். அவருடைய கிரியைகளை அவளோடு கூட அவர்கள் கிரியைகள் அவளோடு கூட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளம் பற்றினார் என்று சொல்லிட்டு இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே அவர் குறிப்பிட நான் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், என்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர்கள் எழும்புவார்கள். வருகையிலே மரித்தோர்கள் ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? 29ஆம் வசனம் யோவான் 5:29 பார்க்கிறோம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்துக்களாகவும் புறப்படுவார்கள். இதைதான் வெளிப்படுத்தும் விஷயத்தில் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த அஷூரன்ஸ் நம்பர் 5ஆக கூறுகிறது. டெட் வில் பி அட் ரெஸ்ட் அண்ட் ரிவார்டட். நன்மை செய்தவர்கள் யோவான் 5:29 நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். ஆம், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவார்கள். யோவான் 6:39 இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவர் எனக்கு தந்தவையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாள் அவையில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நமக்கு அவர் கொடுக்கிற அந்த அஷூரன்ஸ் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி தான் என்ன? யோவான் 6:39 40 அவர் எனக்கு தந்தவையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவையில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. யோவான் 6:40 பார்க்கிறோம். குமாரனை கண்டு அவருக்கு விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவுடைய சித்தமாக இருக்கிறது என்றார். அதேபோல் 44ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறார். யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்.
யோர் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இந்த விதமான நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே அவர் நடக்கும்போது 3.5 வருட ஊழியக்காரங்கிறதை அவர் நமக்கு சொல்லிக்கிறது நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலே கடைசி நேரத்திலே அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். யார்? அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். யாரை? அதை விசுவாசிக்கிறவர்களை அது ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. என் தந்தவையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாள் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது என்றார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசத்திலே நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். முடிவு பரிந்த நேரத்தில் போல ரட்சிக்கப்படுவான். நம்முடைய விசுவாசம் ஓட்டத்திலே முடிவு பரிந்தோம். நாம் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நிலைத்திருப்போமானால் அவர் கடைசி நாளில் அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். அடுத்ததாக உத்தரவாதம் 6, அஷூரன்ஸ் நம்பர் 6, க்ளோரியஸ் ஹார்வெஸ்ட் ஆஃப் த காட்லி வில் டேக் பிளேஸ். நீதிமான்களின் மகிமையான அறுவடை நடைபெறும். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 14 verses 14 to 16. பின்பு நான் பார்த்தபோது, இங்கே யோவான் பார்க்கிறார், இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தம் சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே ஒரு கற்குள்ள அறிவாளியுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்பொழுது 15ஆம் வசனம், அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தை புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினால் பூமியின் விளைவு அறுப்புண்டது. The glorious harvest of the godly will take place. நீதிமான்களின் அந்த மகிமையான அறுவடை நடைபெறும். இதைத்தான் ஒரு உவமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். மத்திய 13, 37-43 அவர் பிரயோஜனமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 38ஆம் வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்களுடைய புத்திரர். 39ஆம் வசனம், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். 40ஆம் வசனம், ஆகையால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செயல்களை சேர்த்து அவர்கள் அக்னி சூழலை போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். 43ஆம் வசனத்தை பார்க்கிறோம், மத்திய 13:43, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காதுலமும் கேட்க கடவுள் என்று இங்கே ஊமையின் மூலமாக அவர் சொல்லிவிட்டு அதை தான் அங்கு நடத்துகிறார். ரெவலேஷன் 14ஆம் அதிகாரத்திலே அங்கு அந்த நீதிமான்களின் மகிமையான அந்த அறுவடை, இங்கே குறிப்பிட்டுள்ள அந்த அறுவடை அங்கு நடைபெற இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். அஷூரன்ஸ் நம்பர் 7, தேவ பக்தியற்றவர்களின் பயங்கரமான அறுவடையும் நடக்கும். The terrible harvest of the ungodly will also take place. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் verses 17 to 20. Revelation chapter 14 verses 17 to 20. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 20. பின்பு வேறொரு தூதரும் ஒரு கற்குள்ள அறிவாலை பிடித்து கொண்டு பரலோகத்தில் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினி மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதரும் வழிவிட்டு புறப்பட்டு வந்து கற்குள்ள அந்த அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கற்குள்ள அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் அந்த அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். 20ஆம் வசனம், நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் அது பெருகி வந்தது என்று 14ஆம் அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். தேவ பக்தி அற்றவர்களின் பயங்கரமான அறுவடையும் அங்கே நடக்க இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக அந்த அஷூரன்ஸ் தான், 7 அஷூரன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் யார் என்று நாம் பார்த்தோம். அவருமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள், முடிவு படைந்தும் அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்கள்,
ஒவ்வொரு நாளும் அவருடைய பசுத்த ரத்தினால் கழுவப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறவர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், இவர்கள் தேவனால் ஆவியில் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 பார்த்தோம் அல்லவா. யோவான் 1:12 பார்த்துருக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அவர் எல்லாரும் பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள், தேவனின் பெயரால் முத்திரையிடப்பட்டிருப்பார்கள், தேவனின் குரலை கேட்பார்கள். அவருக்கு ஒரு யூனிக் தனி சிறப்பை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் தனியாக அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் அவரை கொடுத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அஷூரன்ஸ் நம்பர் 2, சுவிசேஷம் உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது அந்த முடிவு வரும். பாபிலோன், எல்லா பாவங்களும் நிறைந்த அந்த பாபிலோன், இந்த பாபிலோன் அந்த தேவனற்ற அரசு மற்றும் அந்த மத கோட்பாடு எல்லாம் அங்கே கீழே விழும், வீழ்ச்சி அடையும், நீதி நிறைவேற்றப்படும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அங்கே எழுந்திருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே சொல்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுது. நீதிமான்களின் மகிமையான அறுவடை அங்கு நடைபெறும். அதே நேரத்தில் தெய்வ பக்தி அற்றவர்களின் பயங்கரமான அறுவடையும் அதே நேரத்தில் நடைபெறுகிறது. இதை உணர்ந்தவர்களாக நான் வாழ்கிறோமா? சற்று ஆரம்பித்து பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? 24:14 முதல் 36 வசனம் பார்க்கிறோம். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். 15ஆம் வசனம் பார்க்கிறோம். மேலும் பாலாக்கிற அறிவுறுப்பை குறித்து தானியத்துக்கு சொல்லியிருக்கானே, அந்த வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அதை தான் இந்த ரெவல்யூஷன் 14 நான் பார்த்தோம் அல்லவா. சியோன் மலையிலே அவரோடு கூட நிற்கிறதை நான் பார்க்கிறோம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாலும் எடுப்பதற்காக இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவர்களுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனால் சொன்னால் நம்பாதேயுங்கள். 24ஆம் வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்வார்கள். அதை தான் ரெவல்யூஷன் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அல்லவா. மிருகங்கள், பூமியிலிருந்து வருகிற மிருகம், சமுத்திரத்திலிருந்து வருகிற மிருகம், ஒரு பெரிய அடையாளங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 26ஆம் வசனம், ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷக்குமுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். 29ஆம் வசனம், அந்நாட்டில் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 30ஆம் வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தை கண்டு புலம்புவார்கள். தேவனை நம்பாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், புறஜாதி மக்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள் புலம்புவார்கள். 36ஆம் வசனம், வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் இதுதான் ரெகுலேஷன் 14 நடக்க இருக்கிறது. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 14 முதல் 31 வசனங்களை வர குறிப்பிட்டு நான் பார்க்கிறோம். கடைசியாக தேவன் என்று நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? கொலோசியன்ஸ் சாப்டர் 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் இருந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வீட்டுக்கிற அந்த மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவனை கூட இருந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். Let us check ourselves. Are we setting our minds on things above or not on things on the earth? யோசித்து பாருங்கள். நம்முடைய
சிந்தனையெல்லாம் எப்படிப்பட்டிருக்குது? நாம் மேலானவைகளே தெரிகிறவர்களாக வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய மைண்டில் என்ன இருக்குது? நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்து உன்னை கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசை வச்சுக்கிறோம், அந்த இடத்தில் உள்ள மேலானவர்களை நாடுவோம். அடுத்ததாக தேவ கோபாக்களைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:5-6. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வருகிறது. தேவ கோபாக்களைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த பூமியில் வாழும்பொழுது. அதை தான் கொலோசியர்கள் போது பரிசுத்த பவுல் போது கிளியராக சொல்கிறார். கொலோசியர் 3:5-6. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக பொருளாசை, இந்த 5 காரியங்கள் பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே, இந்த 5 விதமான காரியங்களை செய்கிற உங்களுடைய அவயவங்களை பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருகிறது. மூன்றாவதாக புதிய மனுஷனை தரித்து கொண்டு 3ஆம் அதிகாரம் 7-10 கொலோசியன்ஸ் சாப்டர் 3:7-10. நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த புதிய மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக வாழ வேண்டும். முற்காலத்திலே நாம் பாவத்திலே வாழ்ந்தோம், உண்மைதான். அவரை செய்து கொண்டு வந்தோம், உண்மைதான். ஆனால் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாய இவரெல்லாம் விட்டு விடுங்கள். நீங்கள் தேவனை அறிந்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக கொண்ட பிறகு இந்த விதமான கோபத்தை, தேவனுக்கு கோபத்தை மூடுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் வர தூஷண வார்த்தை, வம்பு வார்த்தை, இதில் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். தேவனுக்கு தெரியும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பொய் சொல்லாதீர்கள். சிறிய சிறிய காரியங்களுக்கும் பொய் சொல்லாதீர்கள். சரளமாக பொய் பேசுகிறாங்க சிலர். ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவர் இங்கே கொலோசியர்கள் குறிப்பிட பார்க்கிறோம். 4வது பூரண சக்கரவர்த்தி கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் லவ் which is the bond of perfection. புட் ஆன் லவ், அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாய அந்த அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியவருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவர் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை மிகவும் மிகவும் சமீபம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். இது ஒரு 5 காரியங்கள் சொல்கிறார். உருக்கமான பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமை, 5 காரியங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டு, ஆனாலும் அதை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவளுக்கு மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ரெக்கன்சைல் பண்ணுங்கள். உடனே ரெக்கன்சைல் பண்ணுங்கள். மனதில் வைத்துக்கொள்ளாதீர்கள். அந்த வன்மத்தை மனதில் வைத்துக்கொள்ளாதீர்கள். இவர்கள் எல்லாவற்றின் மேலும் பூரண சக்கரவர்த்தின் கட்டாய அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் லவ் which is the bond of perfection. அடுத்ததாக கடைசியாக ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். வெளிப்படுத்தும் விஷயம் 17, 18, 19. நீ
நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் சரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்கிறபடியால் நான் 18 வசனம், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பில் புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் இடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையாடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நாமே சற்று சோதித்து அறிந்து பார்ப்போமா? நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியை உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் மிகவும் சமயமாக இருக்கிறது. அந்த சீயோன் மலையிலே அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு நாம் நிற்கிற சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாமே சோதித்து அறிவோமா? இந்த கடைசி காலங்களிலே வருவதற்கு முன்பதாக நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? அவளை வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்துவோடு நாம் சந்திக்கிற வாழ்க்கையை வாழுவோமா? அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள்? இயேசுவோடு இருப்பார்கள். தேவனின் பெயரால் அவர் முத்திரைப்பட்டிருக்கிறார்கள், முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். தேவனின் குரலை அவர்கள் கேட்பார்கள். அன்றாட வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சுவிசேஷம் உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது அந்த முடிவு வரும். இந்த மகா பாபிலோன் விழுந்து போகும். எல்லா பாவத்திற்கும் பிறப்பிடமாக இருக்கிற அந்த பாபிலோன் அழிக்கப்பட்டு போகும். அதே நேரத்தில் நீதி நிறைவேற்றப்படும். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. என்னால் எல்லாரையும் அவர் உயிரோடு எழுப்புவார். கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா? அந்த நீதிமான்களின் மகிமையான அறுவடை நடைபெறும். அதே நேரத்திலே தேவ பக்தி அற்றவர்களின் பயங்கரமான அறுவடை நடைபெறும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசைக்கு பெற்று அந்த இடத்தில் உள்ள மேலானவர்களை நாம் நாடுவோமா? தேவனுடைய கோபாக்கணைக்கு நாம் தப்பித்துக் கொள்வோமா? பிரியமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனை என்ற பொருளாசை எல்லாவற்றையும் விட்டு அதை உண்டு பண்ணுகிற அந்த அவயவங்களை நாம் அழித்து போடுவோமா? நினைவில் கொள்ளுங்கள், இவரின் பொருட்டை கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கிலே வருகிறது. புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக நாம் வாழ்வோமா? நமக்குள் இருந்து வருகிற அந்த கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோமா? ஒருவருக்கொருவர் நாம் பொய் சொல்லாதிருப்போமா? பழைய மனுஷனை அவருடைய செயலை நாம் கலந்து விடுவோமா? நம்மை சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசுவுடைய சாயலுக்கு ஒப்பாய் இந்த பூரண அறிவடையும்படி அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனிதனை தரித்து கொள்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? அந்த பூரண சர்க்குணத்தின் அன்பாய் அந்த கட்டை நாம் தரித்து கொள்வோமா? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகையால் இந்த உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் இந்த நீடிய பொறுமை தடுத்துக்கிற வாழ்க்கை நாம் வாழ்வோமா? ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் மன்னிப்போமா? இதில் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் அந்த கட்டாய அன்பை தரித்து கொள்வோமா? ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோமா? இதோ வாசப்பட்டு தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா?
அது மட்டுமல்ல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவருடைய உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய கூட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்த்து தேவன் விரும்பியிருந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? நல்ல பிதாவை எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா, நன்றி ராஜா. இருக்கிறது ராஜா. வெளிப்படுத்த விஷயம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒவ்வொரு அஷூரன்ஸுக்காக, அந்த வாக்குறுதிகளுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. என்னென்ன காரியங்கள் விரிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி ராஜா. நாங்களும் கத்தாவே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் கத்தாவே அதில் பங்கு கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. உம்மோடு கூட அந்த சீயோன் மலையில் காணப்படுகிற பாக்கியத்தை கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் முடிக்கதை நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று நீங்கள் சொன்னீங்களே ராஜா. அதே போல் கத்தாவே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கத்தாவே உங்களுக்கு முன்பாக கத்தாவே நீங்கள் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அப்பா நீங்கள் படைக்கும் போது கத்தாவே அது நிற்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. அதை உணர்ந்தவளாக நான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. துதி கனமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென்.